விழாவின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து. எந்நேரத்தில் எந்த உதவி என்றாலும் அப்பொழுதே அந்நேரத்தில் உதவி செய்பவரே ஜெகதீசன் சார் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு மாணவர்களின் சார்பாக வரவேற்கப்படுகிறோம். இந்த இனிய மாலை வேளையிலே மகாத்மா காந்தி நூற்றாண்டு விடுதியின் புதியோர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவின் நட்சத்திர நாயகர்களான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு சில வரிகளை நான் எழுதியுள்ளேன். அவர்களை வரவேற்கும் பொருட்டு. பள்ளி அறை கண்ட உங்கள் பாதங்கள் கனவுகளை எதிர்நோக்கி கல்லூரியில் பதிக்க அறிமுகம் இல்லா முகங்கள் இங்கு முகவரிகள் தேடும் 3 வருட பயணம் இது. இங்கே பயணிகள் பல, தேடல்கள் பல, வழிகாட்டிகள் பல, போட்டிகளும் பல, தோல்விகள் வெற்றிகள் பல பல. இதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வழிகாட்டுகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி காவியம் படைத்திட உங்கள் அனைவரையும் வருக வருக என நமது விடுதியின் சார்பாக வரவேற்கிறதில் பெருமிதம் கொள்கின்றேன். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கும் பொருட்டு முதலாவதாக நமது கல்லூரியை உலகத்தரம் வாய்ந்த கல்லூரியாக மாற்றிக்கொண்டு வரும் நமது கல்லூரியின் சிற்பி, நமது கல்லூரியின் தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் குறிப்படைகின்றேன். மாணவர்களுக்கு கல்வியை விடவும் ஒழுக்கம்தான் முதன்மையானது, டிசிப்ளின் வந்துருச்சுன்னா கல்வி வந்துடும் என்று தொடர்ந்து நம்மிடையே வலியுறுத்தி வரும் நமது கல்லூரி முதல்வரும் விடுதியின் முதன்மை காப்பாளருமான முனைவர் AR பொன் பெரியசாமி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தொடர்ந்து மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது விடுதி காப்பாளர் முனைவர் க சரவணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். நம்முடைய உதவி காப்பாளர்கள் திரு உதயகுமார் அவர்களை 2ஆம் ஆண்டு பொறுப்பாளர் திரு உதயகுமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். 3ஆம் ஆண்டு பொறுப்பாளர் கணினித்துறையைச் சேர்ந்த திரு சி யோகராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்மளுடைய 1ஆம் ஆண்டு பொறுப்பாளர் ராஜசேகரன் சார் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறாரு, அவரையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். மற்றும் நம்மளுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் திரு செல்வம் சார் அவர்களையும் நம்ம வரவேற்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனைய பேராசிரியர்களான நம்மளுடைய NMCயின் தூண் மேட்டுநில விடுதியின் உதவி காப்பாளர் திரு பொன் ரமேஷ் கலாம் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முதன்மையான காரணம் நம்மளுடைய அக்கௌண்டன்ட் சீதாராமன் சார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையில தான் அவர் இருக்கிறார். மாணவர்களுக்கு சிறப்பானது ஒரு விழா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக திரு சீதாராமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று நாம் இந்த விழா முடிந்து நமக்கு உணவு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. உணவு படைக்கும் தொழிலாளர்களான நம்மளுடைய மாஸ்டர் நடராஜன் மாஸ்டர், பெருமாள் மாஸ்டர், சுப்பிரமணிய மாஸ்டர், ரெங்கசாமி மாஸ்டர் மற்றும் உதவியாளர்களான சிதம்பரம், குமார், அரசன் மற்றும் நாகராஜ், காவலாளிகளான வெங்கடாச்சலம் ஐயா, சுப்பையா ஐயா ஆகியோரையும் நாம் இந்த நேரத்தில் நினைத்து வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒளி அமைப்பதில் நமக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கும் சுரேஷ், ஜெகதீசன் புகைப்படம் அண்ட் விவேகானந்தன் ஆகியோர்களையும் வருக வருக என வரவேற்று மேலும் எங்களது அழைப்புதலை தட்டாமல் இவ்விழா சிறக்க வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இவ்விழா சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இக்கணம்
பொன்னான நேரத்தில் பொன்னாடையும் போற்றும் நேரம். எம்ஜிசி விடுதி காப்பாளர் சரவணன் சார் அவர்கள் கல்லூரி தலைவர் பொன் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்குவார். கல்லூரி முதல்வர் பொன் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு எம்ஜிசி விடுதி துணை காப்பாளர் உதயகுமாரன் சார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குவார். என்எம்சி கல்லூரியின் பெரும் பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு கல்லூரியை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது கல்லூரி முதல்வர் பொன் பெரியசாமி ஐயா அவர்களை தலைமுறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அரங்கமானது நமது கல்வி தந்தை மூக்கப்பிள்ளை நினைவால் கட்டப்பட்ட அரங்கம். கல்வி தந்தை மூக்கப்பிள்ளை அவர்களை வணங்கி அடுத்தபடியாக இன்றைய பெருந்தலைவர் ஐயா பொன்னம்பலம் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வாழ்த்துறையை துவங்குகின்றேன். இந்த புதியோர் தின விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்த வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரி தலைவர் பொறியாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என்று ஜெகதீசன் மிக விரிவான முறையில் வரவேற்புரை கொடுத்தாலும் தலைமை ஏற்க வந்துள்ள தலைவரை முதல்வர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு காப்பாளர்கள், புதியோர் தின விழா விடுதியில் காப்பாளர்கள் தான் முக்கியம் வாய்ந்தவர்கள். அந்த வகையில் முனைவர் சரவணன் அவர்களுக்கும் துணை காப்பாளர்கள், ஏனைய துணை காப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதற்கும் மேலாக முதலாம் ஆண்டு மாணவர்கள், இன்றைய எம்ஜிசி விடுதியின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய எல்லா மாணவர்களும், எம்ஜிசியின் சூப்பர் ஸ்டார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று முதலாம் ஆண்டு மாணவர்களை இந்த கல்லூரியில் சேர்ந்தமைக்கு, விடுதியில் சேர்ந்தமைக்கு நிர்வாகத்தின் சார்பிலும் முதல்வர் என்ற முறையிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை முதலாம் ஆண்டு மாணவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். விடுதியில் நீங்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து விடுதியில் சேர்ந்தது மிக பாராட்டுதலுக்குரியது. விடுதியில் சேரும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. ஜாதி மத பேதமின்றி ஒன்றாக இணைந்து படிக்கக்கூடிய இடம் விடுதி. அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கப்பெறாது. விடுதியில் உள்ள மாணவர்கள், நான் இந்த கல்லூரியில் படிக்கும்போது டே ஸ்காலர் மாணவராக அபினிமங்கலம் கிராமத்திலிருந்து வந்தேன். அப்பொழுது யாரோடும் ஒரு தொடர்பு கிடைக்காத நிலையில், ஒரு டே ஸ்காலர்னா இப்பயும் பார்க்குறீங்க, டே ஸ்காலர் தானாக வந்துட்டு போயிடுவாங்க. மற்ற மாணவர்களோடு தொடர்பு அதிகமாக வைத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையில் விடுதி மாணவர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹாஸ்டலில் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு விடுதி மாணவர்களுக்கு உண்டு. அதாவது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமல்லாமல் பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்ஃபில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைய உள்ள இடம் விடுதி. அந்த வகையில் விடுதியில் உள்ள மாணவர்கள் நமது நூலகத்தை அதிகமாக உபயோகப்படுத்தலாம். விளையாட்டு மைதானம் உங்களுக்காகவே கட்டப்பட்டுள்ளது. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் நம்மளோட ப்ரௌசிங் சென்டர்
நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணுமா முழுமையாக, அதுபோல் அந்த விளையாட்டு மைதானத்தில் ஜிம் இருக்குது, ஃபுல் டைமாக உங்களுக்கு அனைத்து வகையிலும் பொழுதுபோக்குவதற்கு உகந்த இடம், உகந்த சூழ்நிலை, நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள இடம் நமது விடுதி. அந்த வகையில் நீங்கள் எம்ஜிசி மாணவர்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமது கல்லூரியில் அனைத்து துறைகளிலும் பிஹெச்டி பட்டப்படிப்பு வரை எல்லாரும் இப்போ பிஎஸ்சி சேர்ந்தவங்க எம்எஸ்சி படிக்கணும், பிகாம் படித்தவங்க எம்காம் படிக்கணும், பிஏ படித்தவங்க எம்ஏ படிக்கணும். அந்த வகையில் அனைவரும் தொடர்ந்து நமது கல்லூரியில் அனைத்து துறையிலும் மேற்படிப்பு முதுகலை பட்ட வகுப்புகள் இருப்பதால் தொடர்ந்து நீங்கள் முதுகலை படிக்க வேண்டும். உங்களுடைய எம்ஃபில் பட்டப்படிப்பை படிக்க வேண்டும். அல்லது பள்ளி ஆசிரியராக செல்ல வேண்டிய மாணவர்கள் பிஎட் படிக்க வேண்டும். கல்லூரி ஆசிரியராக படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி ஆசிரியராக வர விரும்புபவர்கள் உங்களுடைய பிஹெச்டி வகுப்பு வரை தொடர்ந்து இந்த கல்லூரியில் படிப்பதற்கான சூழ்நிலை அமையப்பட்டுள்ளது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நீங்கள் ஒரு பள்ளி ஆசிரியர்னா பிஎட் படிக்கணும், கல்லூரி ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிஹெச்டி படிக்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் பிஹெச்டி பட்டப்படிப்புகள், முனைவர் பட்டப்படிப்பு வரை நமது கல்லூரியில் அனைத்து துறையிலும் உள்ளது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முழு படிப்பை நமது கல்லூரியில் தொடர வேண்டும். நமது நூலகத்தை முழுமையாக உபயோகிக்க வேண்டும். நமது பிஎட் வகுப்புகளும் நமது கல்லூரியில் உள்ளதால் பள்ளி ஆசிரியராக விரும்புபவர்கள் இங்கே தொடர்ந்து பிஎட் படிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய படிப்பை தொடர்வதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. இந்த படிக்கும் போதே நிறைய சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், இப்போ கேட்ரிங் படிக்கிறவங்களாம் கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போனதுனால நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நான் இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஹைதராபாத்தில் இன்டர்ன்ஷிப் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அந்த வகையில் அனைத்து மாணவர்களும் நல்ல தொழில் முனைவோராகவும், பிஏ பிகாம் படிக்கிறவங்க, பிபிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில், உங்களுக்கு படிப்பில் மதிப்பெண்கள் மட்டும் போதாது, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட இங்கே ரெடிங்டனில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அந்த உங்களுடைய பாடத்திட்டத்தை தவிர உங்களுக்கு என்னென்ன திறமைகள் வேண்டும் அதற்கான இதெல்லாம் ரெடிங்டனில் கோச்சிங் கொடுக்குறாங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு 90% வச்சுருக்கேன் அப்படின்னா மட்டும் போதாது. உங்களுக்கு இன்டர்வியூவில் போனால் என்ன ஸ்கில் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி ஸ்கில் எப்படி இருக்குது, எல்லாம் உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில். படித்த அரசாங்க வேலை இல்லை, என்னால் சொந்தமாக சுயதொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில், சுயதொழில் என்னால் செய்ய முடியுங்கிற ஸ்கில் இருக்க வேண்டும். அந்த வகையில் பாடத்திட்டத்தை தவிர மதிப்பெண்கள் பெறுவது மட்டும் போதாது, ஒழுக்கத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அது கல்லூரியில் படிக்கும் போதே இந்த திறமைகளை வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது கல்லூரியில் அத்தனை வசதிகளும் இருக்குது. ரெடிங்டன் மூலியமாக அனைத்து திறமைகளை உங்களுக்கு தேவையான ஸ்கில் ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தராங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல். வித் தி ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ் வி கேன் கம்யூனிகேட் வித் தி என்டையர் வேர்ல்டு. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக ஒரு ஆந்திரா சென்றிருந்தேன். நமது கல்லூரி போல ஒரு கல்லூரி, சாய்பாபா கல்லூரி. அந்த கல்லூரியில் அனைத்து மாணவ மாணவியர்களும் சீருடை அணிந்திருந்தார்கள். ரொம்ப பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தது. நல்ல ஒரு டிசிப்ளின்னா அந்த கல்லூரியில் அவ்வளோ ஒரு டிசிப்ளின். மாணவர் மாணவியர்கள் என்சிசியில் கலந்துருக்காங்க. நல்ல வரவேற்பு, நல்ல ஒழுக்கம். அதாவது
கல்லூரிக்கு போன விருந்தினர்களை எப்படி வரவேற்க வேண்டும். நீங்கள் இப்போ வந்து கத்துற மெத்தட் வந்து இப்போ சத்தம் போடுறீங்க இல்லையா, அந்த மெத்தடு கிடையாது. கைத்தட்டணும், ஆரவாரம் பண்ணணும். கைத்தட்டல் தான். ஒருத்தரை வந்து பாராட்டணும்னா விசில் அடிக்கக்கூடாது, கைத்தட்டல் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் டிசிப்ளின். தேவையில்லாமல் கத்துனீங்கன்னா அது வந்து டிசிப்ளின் கிடையாது. இதை வந்து கல்லூரியில் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. அதுபோல் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் படிக்கணும், நல்லா படிக்கணும்னா உடம்பு நல்லா இருக்கணும். அதுபோல் உங்கள் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுலேயே இந்த 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் பேரை சில தவறான வழிகளில் கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கியுள்ளோம். அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்களை நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும். அது வந்து முக்கியமாக விடுதி மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் போறவர்களை ஒதுக்கி, எப்பயுமே நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஆந்திராவில் கற்றுக்கொண்டது நல்ல சிறந்த மாணவர்கள், சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவர்கள், நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க என்சிசி மட்டுமல்ல, அந்த என்எஸ்எஸ் மாணவர்கள் விருந்தினர்களை வரவேற்ற முறை, என்சிசி மாணவர்கள் அவர்கள் அந்த கொடுத்த மரியாதை, அவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கவனித்த முறைகள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்தபோது மிக சிறந்ததாக இருந்தது. அதுபோல நீங்களும் இருக்க வேண்டும். நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள் கல்லூரியில் வெற்றி பெற்று பரிசு பெற்றால் பெருமைப்படக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். முதல் மதிப்பெண் பெற்றால் பெருமைப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். நல்ல ஒரு போட்டியில் முதல் பரிசு பெற்றால் போய் பிரைஸ் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன், கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் பிரைஸ், பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ், பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் பெருமைக்குரியது. அதில் பெருமைப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். உங்களுடைய நேர்மையை பெற்றோர்களிடம் காண்பிக்க வேண்டும். அதுதான் மிக சிறந்த. இங்கு நமது வள்ளல் மூக்கப்பிள்ளை அவர்கள் உங்களுக்கு கல்வி புகுத்த அவருடைய ஆசி எந்த நேரத்திலும் அவருடைய சமாதியில் நீங்கள் சென்று வழிபடலாம். அவரோட சமாதியில் நீங்கள் வந்து கோயிலாக தினந்தோறும் வழிபடலாம். அதை மனதில் கொண்டு ஒவ்வொரு மாணவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். நல்ல விடுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுக்கு விடுதியில் ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அதை வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த ஆண்டு மற்ற என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் அதையெல்லாம் நமது தலைவர் அவர்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அதை நீங்கள் தெரிவித்தால் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் செய்து கொடுக்க தயாராக உள்ளோம். உங்களுடைய கடமை உங்கள் வெற்றி பாதையில் செல்ல வேண்டும். எல்லோரும் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இதுபோல் ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரி முதல்வர் அப்படின்னு நீங்கள் வந்து 10 ஆண்டுகள் கழித்து நான் நல்ல நிலைமையில் உள்ளேன், இந்த கல்லூரிக்கு உங்களுடைய பங்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஊரில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த கல்லூரியின் பெருமையை தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் ஊரில் உள்ளவர்களை இந்த கல்லூரியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த கல்லூரிக்கு பல விதத்தில் உதவ வேண்டும். நீங்கள் வந்து நான் முன்னாள் மாணவர், இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் 10 ஆண்டுகள் கழித்து இந்த கல்லூரிக்கு வந்து உங்களுடைய பெருமையை இந்த கல்லூரியில் நிலைநாட்ட வேண்டும். அதில் தான் உங்களுடைய பெற்றோர்கள் பெருமைப்படுவார்கள். கல்லூரிக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை எதிர்காலத்தில் நீங்கள் முன்னாள் மாணவராக வந்து அப்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவரவர்கள் துறையில் வழிகாட்ட வேண்டும். நீங்கள் எப்படி வேலைக்கு அமர்ந்தீர்களோ அந்த வழியை எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி, 1ஆம் ஆண்டு மாணவர்கள்
நமது கல்லூரியில் முனைவர் பட்டம் வரை படித்து அனைவரும் முனைவர் பட்டம் வரை படித்து நல்ல சிறந்த நிலையில் அமர வேண்டும் என்று வாழ்த்தி விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி தலைவர் அவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை அளித்து வரவேற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாம் ஆண்டு மாணவர் ஒவ்வொருவரையும் ஒரு சீனியர் மாணவர் அழைத்து வந்து பரிசுகளை பெற்றுச் செல்ல ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒரு அண்ணா வந்து கூட்டி வரணும் இல்லையா தம்பியை? நீங்களாம் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அப்படி வாங்க சீக்கிரம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். சாமி சீனியர் மாணவர்கள்லாம் நிறைய பேர் மேடைக்கே வரலையே. எல்லாரும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
கல்லூரி முதல்வர் அவர்களே, வார்டன் டாக்டர் சரவணன் அவர்களே, துணை வார்டன் டாக்டர் ப்ரொஃபஸர் ஜெகதீசன் அவர்களே, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொறுப்பாளர் ப்ரொஃபஸர் ராஜசேகரன் அவர்களே, 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பொறுப்பாளர் ப்ரொஃபஸர் உதயகுமார் அவர்களே, 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பொறுப்பாளர் யோகராஜ் அவர்களே, ப்ரொஃபஸர் செல்வம் அவர்களே, ப்ரொஃபஸர் வீரபாண்டியன் அவர்களே, ப்ரொஃபஸர் சோழன் அவர்களே, அக்கௌண்டன்ட் சீதாராமன் அவர்களே, சீனியர் மாணவர்களே, அருமை தம்பிகள், ஜூனியர் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்தாரை வரவேற்பது தமிழரின் பண்பு. அந்த வரவேற்பினிலே நீங்கள் மிகச்சிறப்பாக இங்கே நடத்தி வந்திருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நீங்கள் ஊக்கமாக ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் வழங்கியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. உங்கள் சீனியர் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரி முதல்வர் அவர்கள் பல விஷயங்கள் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன தேவை, எவ்வாறு அவன் வாழ்வில் முன்வர வேண்டும் என்று. அதையும் தாண்டி மனித பண்புகள், ஒருவருக்கு ஒருத்தர் ஒருவரை வரவேற்பது. இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அவங்கள ஜூனியர் மாணவர்களை வரவேற்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜூனியர் மாணவர்களுக்கு ஒரு அண்ணனாக இங்கே இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்வழி நடத்த வேண்டும். கெட்ட பழக்கங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தள்ளி வைப்பான்னு நீங்கள் சொல்லணும். ஜூனியர் மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க தெரியாமல் போய் மாட்டிட்டு கஷ்டப்படுவாங்க. சீனியர் மாணவர்கள் நீங்கள் அதில் மாட்டி அதிலிருந்து மீண்டு வந்திருப்பீங்க, அது போன்ற விஷயங்கள்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தம்பிகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி, தம்பி நீ இப்படிலாம் ஆயிடாத, நான் கஷ்டப்பட்டேன், நீங்கள் எல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் அவங்களை எடுத்து சொல்லணும். சில நேரங்கள் தம்பிகளும் வந்து அண்ணனை விட இதாக இருக்கிறாங்க இப்பெல்லாம், ஏன்னா கலியுகம் இல்லையா. அதனால் அப்படி இருந்தாலும் அவங்களையும் வந்து நீங்கள் எடுத்து கூறி அவர்களுக்கு நல்வழி காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. அதனை நீங்கள் செவ்வனே செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இங்கே இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வாழ்வில் மென்மேலும், அவர்கள் மாத்திரமல்ல நீங்களும் வாழ்வில் மென்மேலும் உயர்வதற்கு அது நல்வழி காண்பிக்கும். வாழ்க்கையின் உச்சத்திற்கு ஒருவன் அவனுடைய கல்வியின் மூலமாக சென்று விடலாம். ஆனால் அதில் நிலைத்து நிற்பதற்கு நல்ல பண்புகள் மாத்திரமே அவனுக்கு உதவி செய்யும். இல்லை என்றால் விஜய் மல்லையா போன்று கோடீஸ்வரனாக இருந்து திடீரென்று நடுரோட்டிற்கு பிச்சைக்காரனாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அது போன்ற பல உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். எதற்கு சொல்கின்றேன் என்றால், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு எண்ணத்தோடு பிறரை கெடுக்க வேண்டும், பிறரை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம் மனதிலே எழாதவாறு இருந்து, நம்மிடையே போட்டி செய்து நம்மை காட்டிலும் கூடுதலாக மார்க் வாங்கியோ அல்லது வேறு போட்டிகளிலோ வெற்றி பெற்றாலும் அவரை சென்று பாராட்டி மகிழக்கூடிய ஒரு நல்ல பண்புகளையும் நல்ல செயல்களையும் நம்மிடையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற போட்டிகளிலேயும் பொறாமைப்படாமல், மற்ற நம்மை விட சிறப்பாக ஒருத்தர் மார்க் வாங்கியிருந்தாலோ அல்லது ஒரு விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களை வாழ்த்தி, அவனை விட நான் இனி சிறப்பாக செயல்படுவேன் என்ற எண்ணத்தை நமது மனதினிலே நிறுத்தி நீங்கள் வெற்றியாளராக வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களுடைய பேராசிரியர்கள் இங்கே இரவு பகலாக உங்களுடன் இருக்கின்றார்கள். பல நேரங்களிலே மருந்து சாப்பிடுவது கசப்பான விஷயம்தான். ஆனால் அவர்கள் சொல்வது உங்கள் நன்மைக்காகவே. அதை இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டோம். இந்த கல்லூரியிலே படித்து முடித்து சென்ற பின்புதான் ஆகா, இந்த ஆசிரியர்கள் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு எவ்வாறு முயற்சித்தார்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள். நிறைய முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய இமெயிலிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயம், நம் விடுதி போன்று வேறெங்கும் விடுதி கிடையாது. ஏனென்றால் நம் விடுதிகளுக்கு காம்பவுண்ட் சுவரே கிடையாது.
ஏன் காம்பவுண்ட் சுவர் கிடையாது என்றால் நீங்கள் எல்லாம் நல்ல மாணவர்களாக இருக்கின்றீர்கள், நிச்சயமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகையினாலே காம்பவுண்ட் சுவர் போடவில்லை. நிச்சயமாக நீங்கள் அந்த எண்ணத்தை திண்ணமாக எங்களுக்கு உறுதியாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள், கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், இன்னும் கொடுப்பீர்கள். சக மாணவர்கள் தவறு செய்தாலும் நீங்களே அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அதனை சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. சில காரணங்களில் சில நேரங்களிலே நாம் ஒவ்வொருவரும் தவறு இழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் உண்டு. தவறே செய்யாத மனிதன் கிடையாது. நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் நான் மனிதனே கிடையாது. ஆகவே தவறு செய்வது வாழ்க்கையில் சில நேரங்களிலே அவசியம், தவிர்க்க முடியாத ஒன்று. அவ்வாறு ஏற்படும் பொழுது நல்ல நண்பர்களாக நம்முடன் கூட இருப்பவர்கள் அதனை சுட்டி காண்பித்து நீ செய்வது தவறு என்று நீங்கள் சுட்டி காண்பித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் சிறந்த நண்பர்களாக, மாணவர்களாக, பெற்றோர்களுக்கு சிறந்த மகன்களாக, மற்ற எல்லா கொள்கைகளிலும் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்ற உங்கள் சக நண்பர்களை நல்வழிப்படுத்துங்கள். நல்ல விஷயங்களுக்காக போராடுங்கள். நல்ல விஷயம் சொல்வதற்கு யோசிக்காதீர்கள். ஐயோ என் நட்பு வீணாகி கெட்டுவிடுமோ, நான் எவ்வாறு என் நண்பனை கடிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் நண்பர்கள் தவறு செய்தால் நீங்கள் சுட்டி காண்பியுங்கள். ஒருபோதும் தயங்காதீர்கள். நல்ல விஷயமாக இருந்தால் தட்டி கொடுங்கள். அவன் உங்களுடன் போட்டி போட்டு உங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் தட்டி கொடுத்து, ஆஹா நீ செய்தது பிரமாதம், உன்னை நான் வாழ்த்துகின்றேன், நான் அடுத்த தேர்வில் உன்னை விட கூடுதல் மார்க் வாங்க நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். போட்டியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். போட்டி வேண்டும், ஆனால் அது பொறாமையாக இருக்கக்கூடாது. இது போன்ற சில நல்ல எண்ணங்களை நீங்கள் மனதிலே விதைத்து இன்று அருமை தம்பிகளை வரவேற்றது போன்று உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு விஷயத்திலும், கல்லூரிக்கு வந்தோம்னா நம்ம டிகிரி வாங்கிறதுக்காக மாத்திரம் வரல, நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது எவ்வாறு, நமக்கு தேவைன்னு இருந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு வேணும், இந்த டே இந்த சட்டை இன்னைக்கு போட்டுட்டு போ, பரவாயில்ல உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. நேற்று ஒருத்தர் வந்தார், நம்ம கல்லூரியிலே தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக ஒருத்தர் வந்து வாட்டர் டிவைன் பண்ணி கொடுங்கன்னு அவர் சொன்னார். நானும் நேஷ்னல் கல்லூரியிலே முதல்வராக இருந்த அன்பரசும் ரூம்மேட்டாக இருந்தோம். பல நேரத்தில் நான் வேஷ்டி தான் கட்டியிருப்பேன், வெளியில் போகணும்னா அவருடைய பேண்ட்டை தான் எடுத்து போட்டுட்டு போவேன் அப்படின்னாரு. எதுக்கு சொல்லுகின்றேன் என்றால், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு நீங்கள் இங்கே கற்றுக்கணும். அது வீட்டில் இருந்தால் வராது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அண்ணனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னடா கேட்கறது, உன்னை விட எனக்கு கூட வேணும்பா. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் பங்கு கேட்க முடியும். வெளியிலேருந்து யாராவது கேட்டால் விட்டுருவோமா? விடமாட்டோம். நீ வெளியில் போ, இது எங்கள் வீட்டு விஷயம்ன்றோம் இல்லையா? ஆனால் இங்கே நட்புங்கிற ஒரு வட்டத்திற்குள்ளார நீங்கள் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. வாழ்க்கையில் பல நேரங்களில் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. அவர்கள் நிச்சயமாக வாழ்விலே ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் தான் நான் சொல்லுவேன். அதனால் நிறைய விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை நீங்கள் இது போன்று ஆராய்ச்சி செய்து ஒருவருக்கு ஒருவர் நன்கு பழகி நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பகைவன் அப்படிங்கிறவன் இந்த விடுதியில் இருக்கக்கூடாது. பகைவனும் நமது நண்பனே அப்படிங்கக்கூடிய அளவில் நீங்கள் செயல்பட வேண்டும். அவர்களையும் உங்கள் நண்பர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த எண்ணங்களை எல்லாம் நிலைநிறுத்தி உங்கள் ஆசிரியர்களுடன் நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு எல்லை இருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்கள் அந்த எல்லைக்குள்ளே உங்களை நட்பு பாராட்ட தயாராக இருக்கின்றார்கள். உங்களை நல்வழிப்படுத்துவதுதான் அவர்கள் கடமை. அதனால் அவர்களையும் நீங்கள் நல்ல நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேட்க வேண்டும். பயப்படக்கூடாது. ஆசிரியர்னா ஐயோ நம்ம அவர்கிட்ட போகக்கூடாது, ஏதாவது கேட்டால் நம்மளை ஏதாவது பிடிச்சிருவாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்களை உங்கள் சிறந்த நண்பர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நிச்சயமாக உங்களுக்கு பங்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அது உங்களுக்கும் நிச்சயமாக இந்த நேரம் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவிலே நம்மளுடைய விடுதி காப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் முயற்சி அனைத்தையும்
செய்து உங்களை நல்வழிப்படுத்த முயன்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, நல்ல விஷயங்கள்லாம் ஹாஸ்டலில் தான் நடக்கும். ஏன்னா நட்புங்கிற ஒரு வளையம் வாழ்க்கையில் எந்த உச்சத்துக்கு போனாலும் எந்த லெவலுக்கு போனாலும் நண்பர்களை மாத்திரம் விட்டு கொடுக்காதீர்கள். நண்பர்களை என்றும் விட்டு பிரியாதீர்கள். வாழ்க்கையில் என்றைக்கும் தேவைப்படக்கூடியவர்கள் நண்பர்கள். உங்களுக்கு பணம் வரலாம், அந்தஸ்து வரலாம், குடும்பம் வரலாம், குழந்தைகள் பெறலாம். வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுடன் கூட இருக்கிறது உங்கள் நண்பர்கள் தான். அதனால் நல்ல நண்பர்களை சம்பாதியுங்கள். அதற்கு இந்த நேரத்தை இந்த விடுதியில் நேரத்தை செலவிடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கள். நல்ல மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அருமையான போட்டி உங்களிடையே நிலவட்டும், ஆனால் அது பொறாமையாக இருக்க வேண்டாம் என்று கூறி இந்த விழா சிறப்புடன் ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, முதலாம் ஆண்டு மாணவர்களை சீனியர் மாணவர்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் வாழ்த்துரை வழங்க 2ஆம் ஆண்டு பொறுப்பாசிரியர் உதயகுமாரன் சார் வாழ்த்துரை வழங்க வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது விடுதியில் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் நான் பேசலாம்னு இருக்கிறேன். அதற்கு முன்னாடி கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2012ஆம் ஆண்டு எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது விடுதி விழாவில் கல்லூரி நிர்வாகத்திடம் சிவிஆரில் வந்துட்டு அப்போதைக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, நெட்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. நம்ம ஹாஸ்டலில் இல்லை, ஹைலாண்ட் ஹாஸ்டலும் இல்லை. அப்போதைக்கு நான் கேட்டிருந்தேன். ஸோ என்னுடைய கோரிக்கையும் நிறைவேற்றியதற்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், கல்லூரி 50 ஆண்டு விழாவை முடிச்சிருக்கிறோம். இதில் அலுமினி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய பர்பஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு வந்துட்டு சாத்தியமாக இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்துட்டு நான் கொஸ்டின் மார்க்லாம் போட விரும்பலை. பட் என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி முடித்த ஸ்டூடெண்ட்ஸை போயிட்டு கால் பண்ணி அவங்கள கூட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நானும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், என்னையும் கூப்பிட சொன்னாங்க. நானும் கூப்பிட்டுருந்தோம். எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கிறது திரும்ப கணக்கெடுத்தோன்னா அது தெரியும். பட் கால் பண்ணாங்க வந்தாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அலுமினி அசோசியேஷன் மீட்டிங் வந்துட்டு 2-3 டைம் நடந்துச்சு பொன் விழாண்டை நோக்கி. ஆனால் அதில் எத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும். ஸோ இது நான் 2012லேயே வந்துட்டு நான் சொன்னேன். நான் ஐக்யூஎஸில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன் நான். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாரும் தயாராக இல்லை. ஸோ இப்போ விடுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விடுதியில் வந்துட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஈஸியாக அவங்கள வந்து பிடிச்சிடலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ நிறையா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி முடிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே காலேஜுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இது வரைக்கும் காலேஜுக்கு வந்ததில்லை. நான் இது வரைக்கும் பார்க்கும்போது ஹாஸ்டலில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வந்துருக்குறாங்க. இதை தனிப்பட்ட முறையில் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு காலேஜ் அலுமினி அசோசியேஷன் அப்படின்றத ஃபங்க்ஷன் பண்ணுறதை விட இதை தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். என்ஜிசி ஹாஸ்டல் ஓல்டு அசோசியேஷன் அண்ட் ஹைலாண்ட் ஹாஸ்டல் ஓல்டு அசோசியேஷன், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், சிவிஆர் ஹாஸ்டல் ஓல்டு அசோசியேஷன், இப்படி தனித்தனியாக டிவைட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நிறைய கிடப்பாங்க. இப்போது என்னுடைய கணக்குப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா காலேஜ் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் கோல்டன் ஜூப்ளி இயர், சென்டினரி இயர்லாம் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு 50 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகேடுக்கு 1 கோடி ரூபா நமக்கு ஸ்பான்சர் கிடச்சிருந்துருக்கணும். அப்போது 50 வருஷம் முடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு 5 கோடி ரூபா நமக்கு ஸ்பான்சர் கிடச்சிருந்துருக்கணும். பட் அது கிடச்சிருக்கா கிடைக்கல அப்படிங்கிறது நான் அதில் போய் என்ட்ராக விரும்பலை. சரிங்களா? பட் இதை நம்ம ஒரு விடுதி சார்பாக நம்ம வந்துட்டு இந்த முன்னாள் மாணவர்களை வந்துட்டு ஒருங்கிணைச்சு கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நிறையா ஸ்பான்சர் கிடைக்கும். எவ்வளோ மாணவர்கள் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பை நம்ம இங்கே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு ஸ்காலர்ஷிப் இல்லாமையே வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைச்சு இங்கே கொண்டுட்டு வந்துட்டு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா
அந்த மாணவர்கள் இன்னும் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த வருஷத்துல இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் எம்ஜிசி ஆசல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் இயர் சிஎஸ் பிரவீனை வந்துட்டு செக்ரட்டரியாகவும், தென் தேர்டு ஃபிசிக்ஸில் சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும், தென் குணா தேர்ட் மேத்ஸ் அவரை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும் போட்டுட்டு நான் ஏற்கனவே நாங்கள் பேசியிருந்துருக்குறோம் ஹாஸ்டலில். சரிங்களா? நீங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நிறையா 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது நிறையா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸும் திரும்ப நீங்கள் கல்லூரிக்கு வரீங்களோ இல்லையோ ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலில் நீங்கள் கவனிச்சிக்கிட்டால் போதும். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்ககிட்ட வைக்க முடியும். சரிங்களா? அதே போல் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அலுமினி அசோசியேஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ஒரு நோக்கம். சரிங்களா? ஸோ அதை இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கு. நீங்களும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இன்னும் 3 வருஷத்தில் நமக்கு நிறையா அலுமினி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறையா ஸ்பான்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஓகே, நான் சொல்லிட்டேன். சில நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் அதுக்கான சில பதில்கள் நானும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக விடுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய இணைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது டே ஸ்காலர் மாணவர்களை விட. அதனால் அவருடைய கருத்து இங்கே வந்து முன்னாள் மாணவர்கள் இதை வந்து நம்ம விடுதி சார்பாக, அதாவது துறை சார்பாக இல்லாமல் விடுதி சார்பாக எம்ஜிசியில் படித்த மாணவர்கள்னால் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், பழகிருப்பீங்க. மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் இருந்திருப்பீங்க, இல்லை ஜுவாலஜியில் படிச்சிருப்பீங்க. எல்லா மாணவர்களும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றா தங்கி படித்தவங்கும் பொழுது அது வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு நாள் நீங்கள் வந்து கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். முடிஞ்சவங்க வரலாம். 10 வருஷம் கழித்து தான் வரணுங்கிறதில்ல. ப்ராப்ளி ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே ஹாலிடேயாக இருக்கும். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எல்லா முன்னாள் மாணவர்களும் இங்கே வந்து விடுதியில் உள்ள மாணவர்களோடு சந்தித்து இப்போ உள்ள மாணவர்களோடு இணைந்து ஏதாவது ஒரு சில போட்டிகள், விளையாட்டு போட்டிகள், கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பாலோ அல்லது என்னென்ன விளையாட்டுகள் நீங்கள் பங்கெடுத்துக்கலாமோ அது முன்னாள் மாணவர்கள் அகெயின்ஸ்ட் கரண்ட் மாணவர்கள் அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மதிய உணவு மாத்திரம் நம் கல்லூரியின் சார்பாக நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால், ஏன்னா மாணவர்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை. அப்படி வரக்கூடிய முன்னாள் மாணவர்களுக்கு உணவு ஏற்பாடு கல்லூரி சார்பாக அன்று ஏற்பாடு செய்து தரப்படும். நீங்கள் ஆகஸ்ட் 15 எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்? ஏன்னா ஆகஸ்ட் 15னா இப்போ மிட்சம் எக்ஸாம் வந்துடுது இல்லையா எல்லாருக்கும். ஏன்னா அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வரணும் அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஹாலிடேயாக இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் ஜூலை, இல்லை ஜூலை எண்ட் ஆஃப் ஜூலை, இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து எங்கே இருந்தாலும் இன்று விடுதி நாள் அன்றைக்கி நம்ம வந்து முன்னாள் மாணவர்களெலாம் சந்திக்கலாம். நம்ம போய் இப்போ உள்ள மாணவர்களோடு கலந்து ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கெடுத்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சில போட்டிகள் நடத்தலாம். அது போன்ற செயல்களை நீங்கள் செய்தீர்கள்னா முன்னாள் மாணவர்களுடன் தொடர்பு நிறைவாக இருக்கும். அதை செயல்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நம்ம உதயகுமார் அவர் வந்து அதை லீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இரண்டாம் ஆண்டு மாணவன் சிவகார்த்திகேயனை நன்றி உரை வழங்க அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக என்னை நன்றியுரை அழைத்த கூறி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வந்தாயே தாயே வா மகளே வா, தாயே நாவினால் சுரசுர தமிழ் பெற்றால், தமிழில் நாவினால் சுரசுரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா, உன்னை பற்றி பாடாமல் இருப்பேனா, தமிழ் தாயே உன்னை வணங்குகிறேன்.
நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்துவிட்டிருக்கும் நமது கல்லூரியின் தலைவர் பொன் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நமது நிகழ்ச்சியில் சீரம் சிறப்புமாக நடத்த அனுமதி கொடுத்த நமது கல்லூரியின் முதல்வர் பொன் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் பல. எந்த நேரத்திலும் தம் தாய் தந்தை போல் எங்களை வழிநடத்தி பொறுப்புணர்வு உள்ள எங்கள் காப்பாளர்கள், விடுதி காப்பாளர்கள் மற்றும் துணை காப்பாளர்கள் அவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் ஒளியாளர்களும் மற்றும் விடுதி ஊழியர்களும் அவர்களுக்கும் நன்றிகள் பல. இந்த நிகழ்ச்சியில் அமைதியாக இருந்து சீரும் சுருப்புமாக நடத்தி கொடுத்து மாணவர்களுக்கு நன்றிகள் பல. என்னை பேச அனுமதித்த அனைத்து உலகளுக்கும் நன்றிகள் பல. ஜெய்ஹிந்த். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got. எனக்கு
ராஜா ஆடுங்க. பிளாஸ்கி புல்லாக்கோ ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அத்தில மொத்தம் 10 பேரு ஃப்ரெண்ட் இல்லன்னா வெத்து சோறு வந்து எங்கள தொட்டு பாரு ஓப்பன் ஆயிடும் விட்டாட்டோரு எங்கன்னு கேட்டா சாமி உன் ஃப்ரெண்ட கூப்பிட்டு காமி எங்கன்னு கேட்டா சாமி உன் நண்பனை கூப்பிட்டு காமி ஆரச்சா அந்த பையன் மூணச்சா ஒன்ன பையன் நான் ரொம்ப கெட்ட பையன் நீ நச்சா எச்ச பையன் வாய வச்சா நச்சா பையன் நாங்கெல்லாம் மாமா மச்சான் நீ அப்போல tu mamacita, Jamir style. You don't know this is crazy. Representing for the one and only DJ HKM. ஆராரிராரோ நான் இங்கு பாட
தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர் கண் என் மேல் பட்டால் போதும் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேல ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியில் மேலே சுழலாத பூமி நீ இறைவா நீ ஆணையிடு தாயை எந்தன் மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. தேங்க்யூ. கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உள்ளம் மலை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. ஏய் ரசா நவுரா இப்ப பர்றா.
வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நெக்லஸ கடை வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே, சீக்காட வந்தவங்களே, செருப்பு திருட வந்தவங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, என் வாயால் அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன வார்த்தை? வேணாம் சார். சொல்லுன்றல்ல. தா தா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? அம்முக்குட்டி தள்ளக்குட்டி டாங்கி பூண்டி தும்பியோ அபி தும்பியோ. டேய் அப்படி ஓரமா போய் தும்பிக்க மேலே பட போகுது. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு ரோசாப்பூ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு ரோசாப்பூ. காத்தில் காடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக. காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. எதுக்கு பச்சிருக்காங்க திரும்ப திரும்ப இந்த பாட்டை கட்டிட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. என்னது? நான் சோகமாடுறனா? யாரா அது? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனுஷனாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இத புரியாம சில பேர் சிட்டிக்குள்ளே சுத்தி அலையிறாங்க சிட்டு பின்னே. நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா, இதுல ஒண்ணு முடிவு பண்ணுடி. நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா, இதுல ஒண்ணு முடிவு பண்ணுடி. அப்பா நீ ரொம்ப செல்ல புள்ள, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்ல.
நாயனகாரு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, வாயில வச்சு ஊத வண்டியானு. நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா? நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்த்துதான் அதாடி என்ன உடம்பி நம்பி அடையாளம் சின்ன தனம்பி அது முன்னாள் செஞ்ச உடம்பி எப்போது பாவாட எப்போது மேலாட அதாடி என்ன உடம்பி கேட்கப்பட்ட நரம்பி நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி என் பள்ளி என் பள்ளி பூவை
கனடாவுல என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா உள்ளுக்குள்ள 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 புழுகுதடி உச்சங்கால வைக்கிறடி உள்ளுக்குள்ள புழுகுதடி உச்சங்கால வைக்கிறடி கொட்ட கொட்ட பல்லழகி முத்து முத்து கல்லழகி சீமையில பேரழகி செஞ்சி வச்ச மலழகி கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குருவி மட்டும் தொடட்டா கொழுந்து வெத்தல ரரட்டா உன் குருவி மட்டும் தொடட்டா. It's Darky Production. எனக்கு ஆத்து அடக்கலக்கா. சொல்லு 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 சொல்லு. என்ன பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டைய கிளப்ப காத்தடிக்குது காத்து நேற்று காத்தடிக்குது 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 காற்று நேற்று காத்தடிக்குது எங்க சட்ட பத்து அடிக்குது ஏழை சொன்ன குத்த அடிக்குது ஊத்திக்கினே கடிச்சிக்கவா கடிச்சிக்கினே ஊத்திக்கவா ஊத்திக்கினே படுத்துக்கலாம் படுத்துக்கினே போத்திக்கலாம். மாறே இது இன்னும் முடியலனா போட. This is the tribute to Talaiwa. मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के. मुझो को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के. All the Rajni fans, don't miss the chance. All the Rajni fans, don't miss the chance. Lungi dance, 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 lungi dance. கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரிதான். 11 மணி வரைக்கும் தான். சரியா? எஸ் யூ கேன் ஸ்டார்ட். இருக்கிற மினிந்தடை 20 விரல் அது ஒரு விரலில் மோதிரம் மிட்ட மடனோடு உனக்கு எழுதி அனுப்பி வைத்தேன் காதலி உன்முக மனத்துக்குள் தைத்தேன் பாரடி இருந்து மென்னை விட்டு நீ பிரிந்து சென்று என் மனதை கொன்று விட்டேன் வாழ்வு ரெண்டு பட்டு போனது போகட்டும் காயங்கள் மாறட்டும் கவிதைகள் வெளியே நிம்மதி தேடட்டும் காதல் மாய் வெளியா போதை தெளிந்த பின்னால் நீ ஒரு மேதை மாறும் பாதை யானேன் பேதை யாரவள் ராமன் தேடிய சீதை ராமன் சீதை கண்ணன் ராதை இதை போல் எனக்கு ஒரு தேவதை தேவை யானின் மலதது வீல காரணம் பெண்கள் வீசும் காதல் பார்வை. பச்சை பசுங்காடு எங்க வாய்க்கா வரப்பு எல்லாம் எங்க நாடி நடம்பா நேசிச்சோம். ரெட்டவால் குருவி வண்ணத்து பூச்சி எல்லாம் மினுமினுத்து பறக்கிற காத்த இங்க சுவாசிச்சோம். எங்க வானம் கொஞ்சம் தூவுற மலையில எங்க பயிர வளர்த்தோமே இது நம் நாடு தமிழா. வயல் நிலத்துல எல்லாம் ரத்தம் சிந்தி உயிரா எங்க வாழ்வ விதைச்சோமே இது நம் நாடு தமிழா. தலை வணங்காதே தமிழா தலை நிமிந்தே முன்னே வா நீ கலங்காதே தமிழா தலை வணங்காதே தமிழா. உறவெல்லாம் வீட்டில் இல்ல வீதி எல்லாம் சொந்தந்தானே ஊரெல்லாம் எங்களோட பாசமே
உணவெல்லாம் எங்களுக்கு பொருளாதார பணம் இல்ல, வழிபடும் தெய்வமாக தினமும் தூதிப்போம். தேங்க்யூ. உரசிட்டாலும் தேஞ்சிட போகுது. போங்கடியே இந்த பாரு. பல வருஷம் எங்களையும் கவுத்து முடியாமலையா? டால் நட்டிக்கும் கண்ணாக்காரி நான் இருக்கேன், டோன்ட் வரி. உனக்கு எதுக்கு அச்சம் அச்சம்? ஆசைகளை அலோவ் பண்ணு, அச்சங்களை டெலீட் பண்ணு, போய் வரலாம் உச்சம் உச்சம். எம்மியா புனைகளாம செலவுற, பேண்ட பேண்ட மூச்சிக்கின்னு பீதி அடையிற. தொட்டாக மாறி நீயும் வாதி சண்டியா, நோட்டா கூட மாத்திருச்சு நம்ம இந்தியா, அம்மா இந்தியா, அம்மா இந்தியா.
பல்லானது வேணா அத முத்தி பையடி வந்து பல்லாருன்னு கண்ணத்துல முத்தம் பையடி ரங்கிர கர 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 ரங்கிர கர 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 ரங்கிர கர 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 ஜோதி பொரு முத்தத்தோட ஓய மாட்டேன்டா உன்ன முத்தத்தால மப்ப செஞ்சு தூங்க பப்பேன்டா ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 நீ 2000 ரூபா நோட்டு நான் சேர்த்து வைக்கிற சேர்த்து முன்னும் பின்னும் காட்டு இது ஒரு சிங்கிள் ஆட் அவுட்டு கிண்டலெல்லாம் கியூட்டு நான் ஆதி புட்ட பிளாட்டு நீ பிக்ஸ் பண்ண டேட்டு நான் பேரண்டா ட்ரீட்டு டாங்கடிக்கும் தன்னி நான் இருக்கேன் டோன்ட் வரி உனக்கு ஜா ஜா ஒரு சென்டிமெண்டா ஜெல்லாகி நான் இருப்பேன்டா நீ சென்டிமீட்டர் பிரிஞ்சாலும் நான் தவிப்பேன்டா ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 உன் கண்டாக பார்த்து கெஞ்சிட்டு பண்ணி உன் சொண்டா பூவா கொண்டா நான் தூங்குடு பண்ணி ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 ரங்கு ரக்கர 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 முன்னும் பின்னும் நான் முள்ளாத ரோஸ் போலா காதல் ரேத்து இது ஒரு புறா நியூஸ் बाथरूम में नाम जूस में ना वाता माना ग्लास ये बालिदों में ऐसे ये मार्क वेरी नाइस डाल दिकुम तन तारी ना गिरके डोंट वरी उनके दिखे अच्छा अच्छा सेगल ओपन सिंगल डिलीट नी तो वरला उच्चा उच्चा ये दांडम दांडम मुझी ने बीबी नहीं रे टोटा राजा मारवी वादी कंदा टोटा टोटा वादी दुआ में इंडिया रंग रकर 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 रंग रकर 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 रंग रकर 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 रंग रकर 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 रंग रकर 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 रंग அந்த கபாலி வர சொல்ற அவன தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா கபாலிடா எங்க அம்மா எனக்கு மண்ணை குத்தாலும் மசால் தோசைடா அது மசால் தோசைடா பெத்த தாயே எனக்கு கல்ல குத்தாலும் கமரை கட்டுடா அது கமரை கட்டுடா
என்ன நாயின்னு திட்டுவா பேயின்னு திட்டுவா தடியான்னு திட்டுவா பொடியான்னு திட்டுவா எங்க அம்மா என்ன திட்டினாலே திருக்குறள் தாண்டா எனக்கு திருக்குறள் தாண்டா எங்க அம்மா எனக்கு மண்ணை குத்தாலும் மசால் தோசைடா அது மசால் தோசைடா 10 பாத்திரம் தேய்ச்சி எங்க அம்மா பள்ளிக்கூடம் அமைச்சா நான் பக்குவம்மா திரும்பி வந்தா டீ கடை சமோசா 10 பாத்திரம் தேய்ச்சி எங்க அம்மா பள்ளிக்கூடம் அமைச்சா நான் பக்குவம்மா திரும்பி வந்தா டீ கடை சமோசா எங்க அம்மா மனசு கோல்டுங்க புரிஞ்சுக்கின நானுங்க எங்க அம்மா மனசு கோல்டுங்க புரிஞ்சுக்கின நானுங்க நாயின்னு திட்டுவா பேயின்னு திட்டுவா திருக்குறள் தாண்டா நண்பர்களே நமக்கெல்லாம் திருக்குறள் தாண்டா தம்பி அக்கட உக்கடலேது பாபு கானா கேளையா எங்க பாட்டு தூளையா எங்க அம்மா எனக்கு மண்ணை குத்தாலும் மசால் தோசைடா அது மசால் தோசைடா பெத்த தாயே எனக்கு கல்ல குத்தாலும் கமரை கட்டிடா அது கமரை கட்டிடா அவ புடவைய கிழிச்சு எனக்கு சட்டை தச்சு கொடுத்தா நான் தப்பு எதனா செஞ்சா கூட அன்பால அணைச்சா அவ புடவைய கிழிச்சு எனக்கு சட்டை தச்சு கொடுத்தா நான் தப்பு எதனா செஞ்சா கூட அன்பால அணைச்சா எங்க அம்மா மனசு கோல்டுங்க புரிஞ்சுக்கின நானுங்க எங்க அப்பா மனசு கோல்டுங்க புரிஞ்சுக்கின நானுங்க நாயின்னு திட்டுவா பேயின்னு திட்டுவா திருக்குறள் தாண்டா நமக்கு திருக்குறள் தாண்டா தம்பி அக்கட உக்கடலேது பாபு கானா கேளையா எங்க பாட்டு தூளையா எங்க அம்மா எனக்கு மண்ணை குத்தாலும் மசால் தோசைடா அது மசால் தோசைடா